வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கியிருக்க வேண்டும். 15 நாட்களுக்கு ஒருமுறை அறிக்கை அளிக்க வேண்டும். எம்பிக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அக்டோபர் 14 சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னால் ஒரு தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்கள் சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் என்பதை முடிவு செய்வார். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் குன்னூருக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. குளறுபடியான வாக்காளர் பட்டியலை வைத்துக் கொண்டு தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. நாகூர் தர்கா சீரமைப்புக்கு 75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு அன்புமணி வலியுறுத்தல். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். கிருஷ்ணகிரியில் பெண்ணிடம் தங்கச் செயினை பறித்த இளைஞர் 45 நிமிடங்களில் கைது. தீவிர தேடுதல் வேட்டைக்கு பிறகு குருவி நாயனப்பள்ளி அருகே குற்றவாளியை மடக்கி பிடித்த போலீசார். நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையில் மீனவர்கள் போராட்டம். தங்கி மீன்பிடிக்கும் வெளி மாவட்ட மீனவர்களால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கடலில் இறங்கி நூதன ஆர்ப்பாட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினர் கைது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார். தைலாபுரத்தில் ராமதாஸ் தலைமையில் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நள்ளிரவு பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. கனமழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி இதுவரை 7 பேர் உயிரிழப்பு. கேரளாவில் நடிகர்கள் துல்கர் சல்மான், பிருத்விராஜ் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை. துல்கர் சல்மானின் 2 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். சிங்கப்பூரில் ஸ்கூபா டைவிங்கில் உயிரிழந்த பிரபல இந்திய பாடகர் ஜுபின் கார்ட். அசாமில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கண்ணீர் அஞ்சலி. 80வது ஆண்டை நிறைவு செய்யும் ஐநா சபையின் ஆண்டு பொதுக்கூட்டம். 140 நாட்டு தலைவர்கள் பங்கேற்பு. கோவாவில் நடைபெறவுள்ள ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டி. இந்தியாவைச் சேர்ந்த இளம் கிராண்ட் மாஸ்டர் திவ்யா தேஷ்முக்கிற்கு வைல்ட் கார்டு என்ட்ரியாக சிறப்பு அனுமதி.